அருமையான சங்கீதம் 34ஆம் சங்கீதம். இது தாவீதின் சங்கீதம். அதில் தாவீது ஒரு காரியத்தை 3 முறை சொல்லியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு காரியத்தை 3 முறை சொல்லியிருக்கிறார். வாசிங்க 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு தாவீது? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அருமையான ஆலோசனை கொடுக்கிறாரு. தீமையை விட்டு விலகு. தேவனுடைய ஜனமே, நீ தீமையை விட்டு விலகி நன்மை செய். கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யணும்? தீமையை விட்டு விலகணும். அடுத்து என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதே 16 பாருங்க என்ன சொல்றாரு? 16ல் தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு. நம்ம தீமை செஞ்சோன்னா நம்ம பேரே பூமியில் இராமல் அற்று போக பண்ணிடுவார் ஆண்டவர். தெரியுமா? தீமை செய்களுடைய பேரை பூமியிலே இல்லாமல் என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்? அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்குதான். தீமை செய்கிறவர்களுக்கு எப்படி இருக்கு? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பேரை நம்ம சந்ததியே பூமியில் இல்லாமல் ஆக்கிடுவார். அடுத்து சொல்கிறார் 21 வாசிங்க. தீமை துன்மார்க்கனை கொல்லோ, நீதிமானை பயக்கிறவர்கள். அப்போ தீமை இருந்தால் அதை தீமை என்ன செஞ்சிடும்? நம்மளை கொன்னுடும். தீமை நம்ம வாழ்க்கையை கொன்னுடும். நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்ம புள்ள வாழ்க்கையும் கொன்னுடும். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு தீமையை விட்டு விலகு. ஒரே ஒரு வாழ்க்கை, தீமையை விட்டு விலகு. நம்மளால நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு தீமை வரக்கூடாது. நம்மளால நம்ம உறவுகளில் ஒரு தீமை வரக்கூடாது. நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உங்களால் யாருக்கும் ஒரு தீமை வரக்கூடாது. நம்ம வருகிற சபைக்கு நம்மளால என்ன செய்யக்கூடாது? தீமை வரக்கூடாது. சமுதாயத்தில் நம்ம யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. யாருடைய பெயரையும் நம்ம கெடுத்துடக்கூடாது. யாருடைய பெயரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. யாரை குறித்தும் தீமையான காரியத்தை பேசவே கூடாது. வேதம் நமக்கு அனுமதி தரவே இல்லை. வேதம் சில காரியங்களை விட்டு விலகுன்னு சொல்லுது. பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. சில மனிதர்களை விட்டு விலகுன்னு பைபிளில் போட்டிருக்கா? தீமோத்தேயுவில் போட்டிருக்கு. கடைசி நாட்களில் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க, அவர்களை விட்டு நீ விலகிரு. நன்றியறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க, அவர்களை விட்டு விலகு. நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. எதை ஆண்டவர் விட்டு விலகுங்கிறாரோ அதை விட்டு நம்ம விலகிடணும். அப்போ தான் நம்ம பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியும். ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆலயத்துக்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதிக்க முடியாதபடி இருக்கிற சில காரியங்களை நம்மளை விட்டு அப்புறப்படுத்தணும். அப்போ தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எதை ஆண்டவர் விட்டு விலகுங்கிறாரோ தயவு செய்து அதை விட்டு விலகிருங்க. அப்போ தான் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன? தீமையை விட்டு விலகு. ஏன்னா தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ணிடுவார். குடும்ப தலைவரும் தலைவியும் செய்கிற தீமை தம்முடைய சந்ததியை 4ஆம் தலைமுறை வரைக்கும் பாதிக்கும். ஒரு குடும்பத்தை தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த குடும்ப தலைவன் செய்த பாவத்தினால 4 தலைமுறைகளுக்கு பாதிப்பு வந்ததை நம்ம பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு குடும்ப தலைவன் செய்த பாவம் தீமை 4 தலைமுறையை என்ன செஞ்சிருக்கு? தயவு செய்து தீமையை விட்டு விலகுங்க. லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் தீமை. வசனத்தின்படி வாழாததே தீமை தான். அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் தீமை. தயவு செய்து யாருக்கு விரோதமா பேசாதீங்க.
கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, குடும்பத்தாருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியர்களுக்கு விரோதமா தயவு செய்து பேச வேண்டாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், நல்லா இருப்ப. நன்மை செய்தவர்கள் எல்லாம் நல்லா இருந்தாங்க. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்ப தீமை செய்தால் ஜட்ஜ்மெண்ட் இல்லையோ? பைபிள் பைபிள் நன்மை செய்தால், கொஞ்சம் வசனத்தை சொல்லுங்க, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் நியாய தீர்ப்பு இல்லையோ? தியானிக்க போறோம். தீமை செய்ததுனால நியாய தீர்ப்பு வந்துருச்சு ஃபேமிலிக்கு. வேண்டாம், தீமை வேண்டாம். வேதத்தில் மீரியாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க, தெரியுங்களா? இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே ஆழமான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். மீரியாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க, நல்ல வொர்ஷிப் லீடர். அவங்களுக்கு ஆண்டவர் குஷ்டரோகத்தை அனுமதிச்சார்னு பைபிளில் போட்டிருக்கு. மீரியாம் வொர்ஷிப் லீடர், யாக்கோபுடைய கொள்ளு பேத்தி மீரியாம். தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபுடைய பேத்தி தான் மோசேயோட அம்மா. யாக்கோபுடைய பேத்தி தான், சொல்லுங்க, மோசேயோட அம்மா யாரு? யாக்கோபுடைய பேத்தி. அப்ப மீரியாம் யாரு? கொள்ளு பேத்தி. இவளுக்கு ஆண்டவர் என்னத்தை அனுமதிச்சார்னு போட்டிருக்கு? குஷ்டரோகத்தை அனுமதிச்சா. ஏன் அனுமதித்தா? தான் கூட பிறந்த சகோதரனுக்கு விரோதமாய் பேசினபடியால். வொர்ஷிப் லீடர் தானே, தீர்க்கதரிசி தானே. ஆண்டவர் பார்வையில் அப்படியெல்லாம் கிடையாது. தீமை செய்தா ஜட்ஜ்மெண்ட். வொர்ஷிப் லீடர் அவ. தான் சகோதரனுக்கு விரோதமா, அவள்கிட்ட பெருமை இருந்தது. உன்னை கொண்டு மட்டும் தான் பேசுறாரா? என்னட்ட பேசுறாரு ஆண்டவர்? கேட்டாரா மோசே கேட்டாரா? யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? மோசேக்கு விரோதமா பேசினதுனால கர்த்தர் மீரியாமுக்கு என்னத்தை அனுமதிச்சிட்டாரு? தீமையை விட்டு விலகுங்க. தீமை பயங்கரமானது. யாரை குறித்து எதுவும் பேச வேண்டாம், நல்லது பேசுங்க. எல்லார்கிட்டையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மற்றவங்களை பற்றி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நல்லதை பேசுங்க. மோசையை குறித்து மீரியாம் பேசுறத மோசே கேட்கல, மோசேயின் தேவன் கேட்டார். நம்ம யாரையோ குறித்து பேசுறத அவங்க கேட்கல, அவர்களுடைய தேவன் கேட்கிறார். ஆமா, மீரியாமுக்கு குஷ்டரோகம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஏசபேல், ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. ஏசபேல் யாரு? ராஜாத்தி, ஆகாபுடைய மனைவி. ஆண்டவர் சொல்றாரு, ஏசபேலை குறித்து சொல்றாரு. ஒன்று பார்த்துக்கங்க, சும்மா அது மேலோட்டம் தான். 1 ராஜாக்கள் 21:23 ஆண்டு சொல்றாரு, ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஒரு ராஜாத்திய நாய்கள் தின்னுனாரு. ஏன் ராஜாத்திய நாய் தின்ன வைக்காரு ஆண்டவர்? அடுத்த கணவரை குறித்து சொன்னார் ஆண்டவர், ஆகாபை குறித்து சொன்னார். 1 ராஜாக்கள் 21:19 சொன்னார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே ஆகாபுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா? ஆகாபும் ஏசபேலும் செய்த தீமை என்ன தெரியுங்களா? ஒரு எளிய தேவ மனுஷன் நாபோத்துன்னு இருந்தார். ஒரு எளிய தேவ மனுஷன், அவர் பேர் என்ன? நாபோத். அவருக்கு இருந்தது சின்ன ஒரு திராட்சை தோட்டம். அது மேலே ஆசை வந்தது ராஜாவுக்கு. அவன் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே தந்திரமா உபவாசம் என்கிற பேரை வச்சு இவனை வரவழைச்சு கொன்னுட்டான். ஏசபேல் இவனை கொலை செய்யப்பட்டான். உடனே ஆண்டு எலியாவை அனுப்பி சொன்னார், கொலை செஞ்சிட்டல, கொலை செஞ்சதுனால ஓ ரத்தத்தையும் அதே இடத்துல நாய் நக்கும், உன் மனைவியை நாயே தின்றுனாரு. நாயே தின்றுச்சு. பைபிளில் தீமை செய்யாதே, தயவு செய்து யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. தீமையை விட்டு விலகுன்னு ஆண்டு சொன்னார்னா விலகிடணும். எங்கே போய் நினைச்சு பார்த்தீங்களா? அந்த நாபோத்துக்காக கேட்க மனிதர்கள் இல்லை, தேவன் இருந்தார். நம்ம பாட்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு விரோதமாக பேசிடுவோம். அவங்கள கேட்க அவங்களெல்லாம் திட்டுறான். அவ விதவை, அவ திக்கற்றவ, அவ ஏழை, அவ எளியவ, எதுனாலும் பேசலான்னு பேசிடலாம். அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக வழக்காடுவார். நாபோத்துக்காக யார் வழக்காடுனா? நாபோத்தோட ரத்தம் ஒன்னால தானே சிந்திச்சு, ஓ ரத்தத்தையும் நாய் நக்கணும்.
நாய் நக்கணும், நாய் திங்கணும், நாய்களே தின்றுச்சு. மோசேக்கு விரோதமா கோராகு, தாத்தான், அபிராம் எழும்புனாங்க. மோசே ஒரு உண்மையான ஊழியர், ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ள ஊழியர். இந்த ஆத்துமாவை மன்னிச்சா மன்னிங்க, இல்லாட்ட என் பேரையே கிறுக்கி போடுங்கன்னு சொன்ன அவ்வளோ பெரிய ஊழியருக்கு விரோதமா கோராகு, தாத்தான், அபிராம் எழும்புனாங்க. நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பூமி பிளந்து 3 பேர் குடும்பத்தையும் குடும்பமா உயிரோட விழுங்கிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகமம் 16:32-33. பூமி தன் வாயை பிளந்து அவர்கள்னா யாரு? கோராகு, தாத்தான், அபிராம். அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. ஏன்? தீமை. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோங்கிறதுக்காக யாரை பார்த்து எதுவும் பேசிடாதீங்க. இன்னைக்கு நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறோம், நல்ல பலவானாக இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல ஜாப்ல இருக்கிறோம், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறோம், சொந்த வீட்டில் இருக்கிறோம், 2 வீலர் இருக்கு, 4 வீலர் இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா படிக்குது, நான் நல்லா இருக்கிறேன் என்பதற்காக நல்லா இல்லாத ஒருத்தரை குறித்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா பரலோகம் குறிப்பெடுக்குது. இந்த பிரசங்கத்தை நீங்கள் குறிப்பெடுக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் பரலோகம் என்ன செய்யுது சொல்லுங்க? குறிப்பு எடுக்குது. பூமியை பிளந்து உயிரோட உள்ள இறக்கிட்டார் ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுது, தீமை செய்யாதே, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, தீமைக்கு தீமை செய்யாதே. உனக்கு நன்மை செய்தவனுக்கு விரோதமா தீமை செஞ்சனா உன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பேர் நன்மை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பேர்? நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. படிக்கலையா? இந்த வசனமெல்லாம் படிக்கலையா? நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு விரோதமா கையையோ காலையோ ஆட்டி தீமை செஞ்சோம், நம்ம வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஆண்டு சொன்னார், தீமைக்கு தீமை செய்வேன்னு சொல்லாத, நான் இருக்கேன், என்னிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ செய்யாத, நான் பார்த்துக்குவேன். ஆமாம், தீமையை விட்டு விலகு. வேதத்தில் நாபால்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு பெரிய பணக்காரன், பாரி கொடுத்தனக்காரன் நாபால். படிச்சிருக்கீங்களா? நீங்கள்லாம் முழிக்கிற மொழியை பார்த்தா ஒன்றுமே. நாபால்னு ஒருத்தர் இருந்தாங்களா இல்லையாப்பா பைபிளில்? சரி அப்பா, மண்டையாச்சும் ஆட்டுறீங்களே, சந்தோஷமாக இருக்குது. நாபால்னா இருந்தாங்க, பெரிய பணக்காரன். அவனுக்கு தாவீதுன்னு ஒருத்தன் நன்மை செய்தான். இப்போ தாவீதுக்கு பசி, வேற ஒன்றும் இல்லை. தாவீதோட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. தாவீதுக்கு கொஞ்சம் பசி வந்துட்டு, அதனால் கொஞ்சம் ஏதாவது ஆகாரம் கொடுன்னு, நான் உனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கேன், எனக்கு ஏதாவது உன் கைக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஆகாரம் கொடுன்னு கேட்டான். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், நீ யாரா? உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுடா, நீ ஏமாத்துக்காரன்டா. தாவீத முழு இஸ்ரவேலுக்கும் தெரியும் கோலியாத்தை கொண்டவன்னு, இவருக்கு தெரியலையா? நீ ஏமாத்துக்காரன்டா, நீ பொய்காரன்டா, நான் தரமாட்டேன்டா. உடனே தாவீது சொன்னார், உனக்கு நான் நன்மை செஞ்சேன், எனக்கு நீ தீமை செய்கிற. நடந்தது என்ன தெரியுமா? என்ன செஞ்சார் ஆண்டவர்? நாபால என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 25:38. 1 சாமுவேல் 25:38. கர்த்தர் நாபாலை வாதித்தார். ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். 37 பின்பகுதி வாசிங்க. அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். 21 பின்பகுதி வாசிங்க. நன்மைக்கு பதிலாக அவன் தீமை செய்தான். நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சதுனால ஆண்டவர் அவன் இருதயம் செத்து, எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்க? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் இருதயம் செத்து அவனை கல்லை போலாக்கினார். இது ஆண்டவருடைய செயல், இது ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. இருதயத்தை சாகடித்து சரீரத்தை கல்லாக்குனாரு. 10 நாள்ல எங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். வேண்டாம், அதான் தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண.
சிஸ்டர் வாரத்துக்கு ஒரு நாள் வரும், ஒரு நல்ல செய்தி, ஒரு ஆசீர்வாதமாக சொன்னால் தானே சிஸ்டர் நல்லாயிருக்கும். உண்மையிலே ஆசீர்வாதமான செய்தி என்ன தெரியுமா? நீ தீமையை விட்டு விலகுங்கிறது தான் ஆசீர்வாதமான செய்தி, தெரியுமா? நீ தீமையை விட்டு விலகிட்டாலே என்னை ஆசீர்வதினே கேட்க வேண்டாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பீரோக்குள்ளே கோல்டு வச்சுருக்கிறோம், சில்வர் வச்சுருக்கிறோம், வச்சில்ல சொல்கிறேன், வச்சுருக்கிறோன்னு நினச்சிக்கங்களேன். இந்த பீரோவில் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, இன்னும் நல்லா வைரம் இருக்குது, இன்னும் சில லேண்டுக்குரிய பத்திரம் இருக்குது, வீட்டுக்குரிய பத்திரம் எல்லாம் இருக்குது. உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் போய் அந்த என்ன செஞ்சுக்கங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம், பர்மிஷன் கொடுக்குறோம். நீங்கள் ஓடி போய் அதில் நான் கோல்டு எடுத்துக்கிறப்பா, நான் வைரத்தை எடுத்துக்கிறப்பா, நான் இந்த லேண்டு பத்திரத்தை எடுத்துக்கிறேன், நான் வீட்டு பத்திரம் எடுத்துக்கிறேன்னு ஆசையாக ஓடுறீங்க. ஆனால் அந்த பீரோவோ 3 லாக் போட்டிருக்கு. 3 லாக் என்ன போட்டிருக்கு? இப்போ நீங்கள் போய் எடுக்க முடியுமா? அப்போ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணாதான், அந்த லாக்கு ஓப்பன் பண்ணாதான். அப்போ அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அந்த சாவியை தான் சொல்கிறேன், தீமையை விட்டு விலகு. அதான் சாவி. நீ தீமையை விட்டு விலகிட்டேன்னா அது ஓப்பன் ஆயிரும், நீ எடுத்துக்கலாம். அல்லேலூயா. நீ கோல்டுன்னு கேட்காத, அந்த சாவியை பூட்டு தொங்குதுல்ல, அந்த பூட்டை திறக்கணும்னா திறவுகோல் தீமையை விட்டு விலகிரு. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு குடும்பத்தை தியானிக்க போகிறோம். இந்த குடும்பம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஊழியக்கார் வீட்டு குடும்பம். அடிக்கடி தியானிக்கிறது தான் ஏலியின் குடும்பம். ஏலியுடைய 4 தலைமுறைகள் பைபிளில் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? ஏலியுடைய 4 தலைமுறை பைபிளில் படிச்சிருக்குன்னு சொன்னவங்க கையை உயர்த்துங்க. ஏலியுடைய 4 தலைமுறை எதில் இருக்குது சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. 4 தலைமுறை பைபிளில் பதிவாக இருக்கு. ஏலி ஒரு ஆசாரியன், ஏலி ஒரு நியாயாதிபதி, ஏலி ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. ஏலி 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் செய்த நியாயாதிபதி, பிளஸ் ஏலி யாரு? ஆசாரியன், பிளஸ் ஏலி யாரு? தீர்க்கதரிசி. ஆனால் இந்த ஏலி வாழ்ந்த நாட்களில் தேசத்தில் 34,000 பேர் செத்துட்டாங்க. இந்த ஏலியின் குடும்பத்தில் 4 பேர் செத்துட்டாங்க. இயற்கை சாவு கிடையாது. ஏலி குடும்பத்தில் 4 பேர் ஒரே நாளில் செத்துட்டாங்க. இயற்கை சாவு கிடையாது, அகால மரணம். சொல்லுங்க, இதெல்லாம் தெரியணும். இயற்கை சாவு இல்லை. ஏலி சாவும் போது வயசு 98. இந்த 98 வயதில் இயற்கை சாவு வரல, மல்லாக்க விழுந்து பிடரி முறிஞ்சி அகால மரணம். ஏலிக்கு 2 ஆண் பிள்ளைங்க, 2 திருமணமான பிள்ளைங்க, பேர பிள்ளைகள் உண்டு, பினேகாஸ், ஓப்னி. இவங்க 2 பேரும் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார்கள். அகால மரணம். என்னது சொல்லுங்க? அகால மரணம். வாலிப வயதில் அகால மரணம். அடுத்து பினேகாசுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. அவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு பைபிளில் இருக்குது. அதான் உங்களுக்கு தெரிஞ்சா, சத்தியம் தெரிஞ்சா புரியும். அந்த நிறைமாத கர்ப்பிணி ஒரு செய்தி கேள்விப்படுறான், மாமனார் செத்துட்டாரு, கணவன் செத்துட்டாரு, குழந்தை செத்துட்டாரு, தேவனுடைய பெட்டி தேசத்தை விட்டு போயிருச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே பிரசவ வலி வந்தது, குழந்தையை பெற்றெடுத்தா, குழந்தைக்கு இக்கபோத்துன்னு பேர் வச்சா, மகிமை தேசத்தை விட்டு போயிருச்சுன்னு சொன்னா, அகால மரணம் வந்து மரித்து விட்டாள். ஏன்? ஒரே வீட்டில் 4 அகால மரணம் ஒரே நாளில். ஏன் சொல்லுங்க? தீமை. ஏலி செய்த தீமை, ஏலியின் பிள்ளைகள் செய்த தீமை, பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஏலி வீட்டுக்கு வந்தது. ஏலி வீட்டுக்கு மட்டும் இல்லை, 4 தலைமுறைகளுக்கு வந்தது. அதை பார்க்க போகிறோம். ஜீசஸ். தீமை பயங்கரமானது. தயவு செய்து தீமையை விட்டு விலகுங்க. யாருக்கும் தீமையை செய்யாதீங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. தீமையை யோசிக்கவே செய்யாதீங்க. அவன் நாசமா போகணும் யோசிக்காதீங்க, நம்ம போயிடுவோம். அவனுக்கு ஒரு விபத்து வராதா? அவனுக்கு ஒரு வியாதி வராதா? அவன் சாவ மாட்டானா? நோ. தீமையை யோசிக்கிறவர்கள்
சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. தவறுகிறார்கள் அல்லவோ, தீமையை யோசிக்காதீங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு தீமையை சொல்லி தராதீங்க. சித்தப்பா இப்படி பண்ணுனாண்டா கவனம், மாமா இப்படி பண்ணுனாண்டா கவனம், பெரியம்மா இப்படி செஞ்சாடா கவனம். ஆண்டவர் பார்க்கிறார். ஏலி செஞ்ச பாவம் 4 ஜெனரேஷனை கொண்டுடுச்சு. 4 ஜெனரேஷனுக்குள்ள சாபம் வந்தது. ஹல்லேலூயா. ஏலி செஞ்ச பாவம் என்ன தீமை தெரியுங்களா? முதல் தீமை, உடன்படிக்கை பெட்டியை தவறாக யூஸ் பண்ண வைத்தான். அவன் செஞ்ச முதல் தீமை என்ன? உடன்படிக்கை பெட்டியை தவறா யூஸ் பண்ண வைத்தான். 2வது, கர்த்தரை விட தான் பிள்ளைகளை மதித்தான். 2வது அவன் செஞ்ச தீமை என்ன? கர்த்தரை விட, இன்னைக்கு நம்ம ஆராதனை விட என் புள்ள முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை விட என் புள்ள முக்கியம், ஜபத்தை விட என் புள்ள முக்கியம். சிலருக்கு புள்ள, சிலருக்கு புருஷன். அவன் செய்த தீமை என்ன? 2வது தீமை, ஆண்டவரை விட பிள்ளைகளை மதித்தான். 3வது தீமை என்ன தெரியுமா? பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள் என்று அறிந்திருந்தோம் பிள்ளைகளை அடக்காமல் போனான். பிள்ளைகளை என்ன செய்யல? அடக்கணும். பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடிக்கிறதினால் அவன் சாகான். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. இப்ப ஊழியக்காரனுக்கு தெரியுது நம்ம பிள்ளைங்க 2மே பாவம் செய்யறாங்க, நல்லா தெரியுது. பிள்ளைகளை என்ன செய்யல? அடக்கலனா கண்டிக்க வேண்டியதுல, கண்டிக்கல தண்டிக்க வேண்டியதுல. அதனால 4வது என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஏலியின் குடும்பத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு 2 தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் அறிவித்து இருந்தோம். ஏலி நிர்விசாரமா இருந்தான். எப்படி இருந்தான் ஏலி? நிர்விசாரமா இருந்தான். இதனால தான் அவன் செஞ்ச தீமை. ஏலி செய்த தீமை எத்தனை சொல்லுங்க, என்னென்னு சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிய இன்னைக்கு நம்மளும் கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கா. 10 கற்பனையில் ஒரு கற்பனை என்ன? ஆண்டவருடைய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அதை செய்ய சொன்னார், கர்த்தர் இதை செய்ய சொன்னார். தண்டிச்சிருவார். சும்மா நாச்சுக்கும் போய் சொல்லிட்டு தெரியக்கூடாது. அவன் செஞ்ச முதல் தீமை என்ன? உடன்படிக்கை பெட்டிய தவறாக யூஸ் பண்ண அவன் விட்டுட்டான். 2வது என்ன செஞ்சான்? ஆண்டவரை விட பிள்ளைகளை மதிச்சான். 3வது, பிள்ளைகள் பாவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் பிள்ளைகளை அடக்காமல் போனான். 4வது, குடும்பத்தின் மேல் ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தீர்க்க தரிசனம் வந்திருந்தோம், நிர்விசாரமா அண்ணா வந்துட்டு போகுது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நிர்விசாரமா இருந்தான். அவன் செய்த இந்த 4 தீமையினால ஒரே நாளில் 4 அகால மரணம், 4 சந்ததிக்கு நியாய தீர்ப்பு. அப்பா, தீமையை விட்டு விலக, தீமை வேண்டாம். முதலாவது, உடன்படிக்கை பெட்டியை தவறாக பயன்படுத்தினான். எங்கே போட்டிருக்குன்னு கேட்டால் எல்லாமே 1 சாமுவேலில் தான் எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதை போன மாதமும் தியானித்தோம். பெலிஸ்தேர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தேருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் செத்துட்டாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்களை 4000 பேர் செத்துட்டாங்க. உடனே ஐடியா கொடுத்தானுங்க மூப்பர்லாம், ஏய் செத்து 4000 பேர் செத்துட்டோம். உடனே ஆசரிப்பு எங்க இருக்கு இது உடன்படிக்கை பெட்டி? ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. அங்கிருந்து ஆண்டவர் ஜனங்களோடு பேசுறாரு. உடனே இவங்க யாரையுமே கேட்கல. உடனே போய் என்ன செய்ய? அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு வா. உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் நம்மளை காப்பாத்திடுவாரு, பகையர் கைக்கு விலக்கிடுவாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உடன்படிக்கை பெட்டினா இன்னைக்கு வசனம். இன்னைக்கு நம்ம வசனத்தை பேக்கில் சுமக்கிறோம். வசனத்தை எதில் சுமக்கிறோம்? பேக்கில் சுமக்கிறோம். 2 வீலரில் வச்சுக்கிறோம். வசனம் பாதுகாக்கட்டும், வசனம் பாதுகாக்கட்டும். 2 வீலரில், காரில் வசனம் இருக்கட்டும், பாதுகாக்கட்டும். பிசாசை குறித்து பயம் வந்தால் தலைமாட்டுக்கு வந்துடுது. அது மாதிரிலாம் வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உடன்படிக்கை பெட்டி, இந்த வேத வசனம் ஹார்ட்டில் இருக்கணும். வசனம் எங்கே இருக்கணும்? ஹார்ட்டில் இருக்கணும்.
அந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தில் இருக்கணும். ஆண்டவர் சொன்னாதான் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு போகணும், தான் இஷ்டத்துக்கு. இன்னைக்கு அதே மாதிரி தான் கார்ல டூ வீலர்ல தலைமாட்டில் பைபிள் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற போறது இல்லை. ஊழியக்காரர்களாக எங்கள் வீட்டில் சொல்லவே வேண்டாம், நிறைய பைபிள் இருக்கும். அந்த பைபிள் இருக்கிறதுனால அது என்னை காப்பாற்றுமா? இல்லை. அந்த பைபிள் என் ஹார்ட்டில் இருக்கணும். பைபிள் எங்கே இருக்கணும்? என் ஹார்ட்டில் இருக்கணும். அந்த பைபிள் சொல்கிறபடி நான் வாழ்ந்தேன்னா இந்த உடன்படிக்கை பற்றி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த பைபிள் சொல்லுகிறபடி நான் வாழாமல் எப்போ பார்த்தாலும் கையில் சுமந்துக்கிட்டே தாங்க இருப்பேன். இப்படியே தாங்க சாட்சி சொன்னாலும் இப்படியே தாங்க இருப்பேன், பாட்டு பாடினாலும் இப்படியே தாங்க. ஏன் கேட்குறீங்க? என் கல்யாணத்துலேயும் இப்படியே தான் இருந்தேன் பாருங்க, என் நிச்சயத்துலேயும் பாருங்கள் இப்படியே தான் இருந்தேன். இப்படியே இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போகிறதே கிடையாது, இது ஆசீர்வதிக்க போகிறதும் கிடையாது. இதில் இருக்கிற வசனம் நம்ம ஹார்ட்டில் இருக்கா? இதில் இருக்கிற வசனத்தை நம்ம கைகொள்கிறோமா? அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பைபிள், இந்த உடன்படிக்கை பற்றி ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாக இருக்கும். சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வசனம்தான், எல்லாம் அதே உடன்படிக்கை பற்றி சில இடத்துல ஆசீர்வாதமாக இருந்தது, சில இடத்துல எப்படி இருந்தது சொல்லுங்க, சொல்லுங்க. எங்கே இருந்துச்சு சொல்லுங்க? சாபமாக இருந்தது. நீங்கள் என்னமோ சிஸ்டர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, எங்கே இருந்துச்சு சாபமா? கரெக்டாக சொல்லுங்கள். சாபமாக இருந்து சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதனால தான் சிஸ்டர் நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துருவேன். இந்த பொல்லாப்பே நமக்கு வேண்டாம், இதை கேட்டால் அப்படிம்பிங்க, அதை கேட்டால் இப்படிம்பிங்க, அதுக்கு தான் சிஸ்டர் நாங்கள் அமைதியாகவே இருந்துருவோம். எங்கே சாபமாக இருந்தது? தாவீது நாட்களில் ஆசாரியன் சுமக்காம மாடு சுமந்ததுனால அடி விழுந்ததா? ஊசாவை அடித்தாரா? உடன்படிக்கை பெட்டி இப்போ இங்கே என்ன செஞ்சானுங்க? உடனே உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களே. உள்ள ஊழியர் இருக்கிறார்ல ஆசாரியன், என்ன சொல்லணும்? என்ன உடன்படிக்கை பெட்டி? அதெல்லாம் ஆலயத்தில் இருக்கிற பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னாதான் இந்த பாளையத்துக்கு இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அதுவும் இன்னொன்று, உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியன் தோளில் சுமக்கணும். இல்லைடா நீங்கள் பாட்டுக்கு வந்து ஆசாரியன்கிற பிணைகாசோ ஒப்புனியும் அங்கேயே நிற்கிறானுங்களாம், ஆளை விட்டு இவனுக்கு தூக்கிட்டு போகிறானுங்களாம். இதெல்லாம் செய்யலாமா? அதான் கர்த்தருடைய நாமத்தை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டு இயேசுவே ஆண்டு சொல்றார், என் நாமத்தை வீணில் வணங்காத, என் நாமத்தை நீ வீணில் வணங்காத, உன்னை தண்டிக்காம விட மாட்டேன். உடனே வந்து அவனுக்கு பாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஏலி என்ன சொல்லியிருக்கணும்? நோ, ஆண்டவர் பேசுகிறது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கேருபீன், அதில் மகிமை இருக்கு, அது கிருபாசன தண்டையில் இருக்கு, அங்கிருந்து தான் ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார். இல்லைடா உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறதுன்னா ஆண்டவர் பர்மிஷன் தரணுமே. ஆண்டு பர்மிஷன் தராம ஆலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வரக்கூடாதுரா, நோ அப்படின்னு யாரு சொல்லியிருக்கணும்? ஆசாரியன். அவன் பாட்டு சரி கேட்டாங்களா, எடுத்துட்டு போ. அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனது என்ன நடந்தது தெரியுங்களா? என்ன நடந்தது சொல்லுங்க. 4:10 வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தியர், வாசிங்க, யுத்தம் பண்ணினார்கள். மகா சங்காரம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை தவறாக செயல்படுத்தினதுனால. பெட்டி வரத்துக்கு முன்னாடி கூட எவ்வளோ பேர் தான் செத்தாங்க சொல்லுங்க? 4000 பேர் தான் செத்தாங்க. ஆண்டு பார்த்தார், ஓன் இஷ்டமாடா என் பெட்டியை தூக்கிக்கிட்டு திரிகிறது, ஓன் இஷ்டமானு மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. பிரச்சனை பெருசாக மாறிடுச்சு. பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? அதனால் தயவு செய்து ஆண்டு சொன்னார், ஆண்டவர் இந்த வாரம் ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னார். முதல்ல செத்தது 4000 பேர் தான். பெட்டி வந்ததுக்கப்புறம் செத்தது. பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? ஏன் பிரச்சனை பெருசானது? உடன்படிக்கை பெட்டியை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தாதபடியால் எவ்வளோ பெரிய தீங்கு. பெட்டியும் பிடிபட்டு போயிருச்சு. 34,000 பேர் செத்துட்டாங்க. ஊர் எங்க என்ன வந்தது சொல்லுங்க? போன மாதம் தியானிச்சோமேம்மா நாங்கள். போன வாரம் பிரசங்கத்தை கேட்டாலே எங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன சரி போன வாரம் என்ன பிரசங்கம் சிஸ்டர்? நான் தூங்கிட்டேன் சிஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறப்ப. போன வாரம் என்ன பிரசங்கம்? அதான்
போன வாரம் பிரசங்கமே எங்களுக்கு தெரியாது. போன மாதம் 4வது வாரம் பேசுனதை பற்றி இப்போ கேட்டிங்கன்னா அது டைஜஷன் ஆகி போயிருச்சு சிஸ்டர். சாப்பிட்ற சாப்பாடெலாம் டைஜஷன் ஆகி அப்படியே போகுது பார்த்தீங்களா, அது மாதிரி போயிடுச்சு சிஸ்டர். அப்படி போனதுனால தான் சிஸ்டர் அந்த கோல்டை எடுக்க முடியல சிஸ்டர், அந்த சில்வரை எடுக்க முடியல சிஸ்டர். அங்கே எல்லாம் வைரமெல்லாம் இருக்குது, அந்த வார்த்தை அப்படியே போயிட்டதுனால தான் அதை ஓப்பன் பண்ண முடியல சிஸ்டர். லேண்டுக்குரிய பத்திரமெல்லாம் அனுபவிக்க முடியல சிஸ்டர். லேண்டுக்கு பத்திரம் அதில் இருக்கு, வீட்டுக்கு பத்திரம் அதில் இருக்கு. அந்த பிரசங்கத்தை கேட்டு ஓப்பன் பண்ணியிருந்தா எடுத்திருக்கலாம். அதான் பிரசங்கத்தை போட்டுட்டோம் சிஸ்டர். மை காட், ஊர் எங்கே என்ன வந்துட்டு சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் வருகிற புலம்பல் வேதனைக்கு காரணம் நம்மளே தான். ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தினதுனால 34,000 பேர் தேசத்தில் செத்தாங்க. ஏலி வீட்டில் ஒரே நாளில் அவன் செய்த முதல் தீமை. செய்யாதீங்க, வசனத்தை சரியாக படிங்க. தயவு செய்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தயவு செய்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தை வாசிங்க, தியானிங்க, உட்கொள்ளுங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. 2வது என்ன செய்தான்னு கேட்டால், 2வது தீமை 1 சாமுவேல் 2:29-30 29 பின்பகுதி என்ன சொல்லுதுன்னா, உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். 1 சாமுவேல் 2:29-30 ஆண்டு சொல்றார், நீ என்னை விட என்ன செய்யற சொல்லுங்க, என்னை விட என்ன செய்யற? குமாரனை மதிப்பானேன்னு கேட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுனா நானும் உன்னை கனம் பண்ணிடுவேன். என்ன நீ கனஈனம் பண்ணுனா நீயும் கனஈனப்பட்டு போயிடுவ. இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்ததுமே ஆண்டவரை கனம் பண்ணுறதை விட பிள்ளைக்கு சமைக்கணும், புருஷனுக்கு சமைக்கணும், பிள்ளைக்கு சமைக்கணும், புருஷனுக்கு சமைக்கணும் என்கிறது நமக்கு தெரியும்ல. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் எழும்பணும்ல, எழுந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும்ல, ராவு முழுதும் பாதுகாத்தார்ல, தீங்காணுகாமல் பாதுகாத்தார்ல, நல்ல நித்திரை கொடுத்தார்ல, படுத்து காலில் தானே எழுந்தோம். அந்த பாதுகாத்த தெய்வனை காலையில் எழுந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை காண கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இந்த நாளில் நாங்கள் குடும்பமாய் பிரவேசிக்க கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இந்த நாளை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, என் கணவர் ஆஃபீஸ் போகிறாரு, பாதுகாப்பு கொடுங்க, பிரயாண கிருபை கொடுங்க, பாதுகாக்கிற கிருபை கொடுங்க, வேலையை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, நல்ல வருமானம் வரணும், நல்ல லாபம் வரணும். ஆண்டவரே எந்த தீங்கும் என் குடும்பத்தை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு காலையில் எழுந்து ஜெபிக்கிறது இல்லை. சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க? குடும்ப தலைவர்கள்லாம் காலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, நீங்களும் வேலைக்கு போகிறீங்கல்ல. எவ்வளோ தீங்கு! ஸ்கூலுக்கு சிறுத்தை வருது, வழியில் நாய் வருது, எருமை வருது, எவ்வளோ தீமை வருது. அப்போ காலையில் எழுந்து ஆண்டவரை கனம் பண்ணுறது இல்லையா? கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இங்கே பாருங்க, காலையில் எழுந்து ஆண்டவரை கனம் பண்ணுறது இல்லையா? கொடிய நாட்களில் இருக்கிறோம், காலையில் எழுந்து நமக்கு ஜபிக்க டைம் இல்லையா? அன்று சொன்னார்ல, என்ன கனம் பண்ணா தானம்மா நான் உன்னை கனம் பண்ண முடியும், நீ என்னோட இருந்தால் தானம்மா நான் உன்னோட இருக்க முடியும். என்னை காலையில் கனஈனப்படுத்திட்டேன்னா நானும் உன்னை விட்டுருவேம்மா. அப்போ நம்ம காலையில் எழுந்து கர்த்தரை விட பிள்ளைய தானே மதிக்கிறோம், எதுவுமே காப்பி போட்டு கொடுக்கணும். புருஷனை மதிக்கிறோம்ல. நான் ஒரு சொல்கிறேன், மனைவிமார்களே, புருஷன் உண்மையிலே குடும்பத்தை நல்லா கவனிக்கணும், புருஷனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு நல்லா சமைச்சு செஞ்சு கொடுக்கணும், செய்ய வேண்டியதை செய்யணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் காலையில் எழுந்ததும் கர்த்தரை கனம் பண்ணணும். பெண்களாகிய நம்ம புருஷனை அதிகமாக நேசிக்கிறோம். உண்மையிலே நான் நினைக்கிறேன், புருஷர்கள் அந்த அளவுக்கு மனைவிகளை எனக்கு தெரியல. நம்ம தான் புருஷன் 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 லேயால் மாதிரி புருஷன் 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 புருஷங்கிறோம். கணவன்மார்களை கேட்டு பாருங்க, என் மனைவி 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 மனைவி. புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும் பிள்ளைக்கு. ஆனால் எப்போ கொடுக்கணும் தெரியுமா? காலையில் எழுந்து கர்த்தரை கனம் பண்ணிட்டு. ஏன் தேசத்தில் 34,000 பேர் செத்தாங்க? ஏன் ஒரே வீட்டில் 4 அகால மரணம் தெரியுமா?
4 ஜெனரேஷன் ஏன் நியாய தீர்ப்பு தெரியுமா? குடும்ப தலைவன் குடும்ப தலைவி காலையில எழுந்து ஆண்டவரை கனம் பண்ணாம பிள்ளைங்களை கனம் பண்றது. கேட்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னை பார்க்கையில உன் குமாரரை மதிக்கிற இல்ல. இன்னைக்கு சிலர் ஏமா சர்ச்சைக்கு வரல, புள்ள இல்லாதப்ப ஆலயம் ஆலயம் ஆலயம், ஆண்டவரே ஒரு புள்ள கொடு, ஆண்டவரே ஒரு புள்ள கொடு, ஆண்டவரே ஒரு புள்ள கொடு, ஆலயம். புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் என்னம்மா சர்ச்சைக்கே காணோம், புள்ள கைவிட மாட்டேங்குது. அப்புறம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டார்னா, புள்ள கைவிட மாட்டோம். பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும். காக்கா பாரு, ஞாயிற்றுக்கிழமையா பலிபிடத்தில் நிற்கிறேன். நானும் 2 பிள்ளைய சாக கொடுத்து ஒரு குழந்தைய கொடுத்தாரு ஆண்டவர். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். கர்த்தருக்கு பயந்து இந்த பலிபிடத்தில் இந்த பைபிளை வச்சு சொல்கிறேன், ஒருபோதும் நான் பிரசங்க நேரத்தில் என் பையனை பார்த்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. அதை கொண்டு வந்து ஊற்றுறது ஆலயத்தில் கிடையாதுங்க. தேவன் சாட்சி, நான் தான் தேவன் சாட்சி. துக்கத்தை ஆண்டு துக்கப்படுறாருங்க. என்னை விட என்னடா, உன்னை ஆசீர்வதிச்சது நான்டா, உனக்கு நல்ல குடும்பம் கொடுத்தது நான், நல்ல பிள்ளை கொடுத்தது நான், நீ என்னை விட புள்ளன்னு ஓடுறியடா, வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்னு ஓடுறியடா, குடும்பம் குடும்பம் குடும்பம்னு ஓடுறியடா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட குடும்பம் முக்கியமாடா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை விட குடும்பம் முக்கியமாடா. ஃபர்ஸ்ட் இங்க வாடா, அதை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தரை மிஞ்சி நம்ம குடும்பத்தை யாராவது தொற்ற முடியுமா? முடியவே முடியாது. உன் புள்ள படிக்கிற ஸ்கூலுக்கு சிறுத்தை வந்தாலும் உன் புள்ள ரத்த கோட்டைக்குள்ள இருக்குங்கிறத மறந்துடாத. உன் புள்ள போகிற வாகனத்தில் பாதிப்பு வந்தாலும் உன் பிள்ளைக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வராது. பார்த்துக்க, கர்த்தருக்கு தெரியும் இவன் என்ன கணம் பண்றவன், இவன் என்ன கணம் பண்றவன். அவன் இயேசு இயேசு இயேசுங்கிறான், இயேசு இயேசு இயேசுங்கிறான். அவன் பிள்ளைக்கு நான் தான் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அடி விழுந்தது. 3வது 1 சாமுவேல் 3:13 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்களை அடக்காமற் போன பாவம். ஏலியின் பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்கங்க. தாய் தகப்பன் பிள்ளைங்களை அடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி அடக்க வேண்டாம், வீட்டில் போய் அடக்கணுங்க. பிள்ளைய கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிக்கணும். நம்ம சொல்லணும், தம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாதியில் ஓடுற வேலை வச்சுக்காத. தகப்பன் பிள்ளைய கண்டிக்கணுப்பா. அடக்காமல் போன பாவத்தினால் பிள்ளைய கண்டிக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து சிரிக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து பேசக்கூடாது. அது தேவனுடைய ஆலயம். நல்லா பாட்டு பாடணும், நல்லா பிரசங்கத்தை கேட்கணும். பிள்ளைங்க பினேகாஸ் ஒப்பனி 2 பேருமே பயங்கரமான பாவம் செஞ்சாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் இருவரும் செய்த பாவம் பரலோகத்தை போய் எட்டியது. ஊழியக்காரன் விட்டு பிள்ளைங்க பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க, கர்த்தரை அறியாத பிள்ளைகளா இருந்தாங்க. உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கா? ஆலயத்தில் முன்னணியில் நிற்கிறோம், பாடர் பகுதியில் நிற்கிறோம், கேமராவில் நிற்கிறோம், வசனம் போர்டில் நிற்கிறோம். உனக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் இருக்கா? வேதம் சொல்லுது, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு கொடிய ஆபத்து அது, எவ்வளவு கொடிய ஆபத்து. நம்ம புள்ள இயேசு அறியல என்பது உங்களை பாதிக்கலையா? பாதிக்கலையா? பிள்ளைகள் காணிக்கையில கொழுப்ப தகனிக்கணும், தகனிக்க விடாம எடுத்து சாப்பிடுறானுங்க. தகப்பன் கண்டிக்கிறது இல்லையா? ஆலயத்தில் சில பெண்கள் பணிவிடை செய்ய வருவாங்க, அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க. இந்த ஓப்பனிங் பினேகாசும் அவர்களை கரப்படுத்துறாங்க, தீட்டுப்படுத்துறாங்க. பெற்றவன் கண்டிக்கிறது இல்லையா? நீ செய்யறது சரியில்லைன்னு பிள்ளைய கண்டிக்கிறது இல்லையா? தண்டிக்கிறது இல்லையா? கேட்கிறார் ஆண்டவர், உன் பிள்ளை நீ அடக்குனியா? அடக்கணும்ல தம்பி. ஆலயத்தில் விளையாடக்கூடாது, கவனம். பிள்ளைங்க தகப்பன் பிள்ளைக்கு சொல்லணும், சொல்லி அழைச்சிட்டு வரணும். ஆலயம் அது தேவனுடைய வீடு. கீபோர்டு வாசிக்கிற கவனம், மியூசிக் ட்ரம்ஸ் வாசிக்கிற கவனம், வசனம் வாசிக்கிற கவனம், பாடல் குழுவில் நிற்கிறீங்க கவனம்.
அது ஆலயம். இந்த பாதியில எழும்புறது, பாதியில போறது ஆபத்தை கொண்டு வரும் தம்பி, கவனம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க. நீ அப்பா கிட்ட பேசக்கூடாது. அடுத்த வாரம் நீ ஆலயத்தில் வந்து சரியா உட்கார்ந்து போகிற வரைக்கும் நீ அப்பா கிட்ட பேசக்கூடாது. தண்டிக்கணுங்க, கண்டிக்கணும். பிள்ளைய அடக்காததுனால ஒரே வீட்டில் 4 மரணம், அகால மரணம். தாங்க முடியுமா? தீமையை விட்டு விலகு. அடுத்து என்ன செஞ்சான் தெரியுங்களா? பிள்ளைங்க மேலே ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன வருது? ஜட்ஜ்மெண்ட் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன 1 சாமுவேல் 2:27, 1 சாமுவேல் 3:18 வருது. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்க இந்த தவறெல்லாம் செஞ்சதுனால ஒப்பனியும் பினேகாசு 2:34 உன் பையன் 2 பேரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஒரே நாள்ல உன் பையன் 2 பேரும் சாவ போறான். உன் குடும்பத்துல இனிமே ஆசாரிய ஊழியம் கிடையாது. 2 முறை தீர்க்க தரிசனம் வருது. என்ன செஞ்சிருக்கணும் ஏலி சொல்லுங்க? கதறி இருக்கணும், உபவாசித்து இருக்கணும், பிள்ளைங்களுக்காக உத்தரவாதம் எடுத்திருக்கணும், திறப்புல நின்று இருக்கணும், விழித்திருந்து ஜபித்து இருக்கணும், கண்ணீரோட ஜபிச்சிருக்கணும், கர்ப்பவேதனையோட ஜபிச்சிருக்கணும், மன்றாடி இருக்கணும். என்ன செஞ்சானா? அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார். வந்தது என்ன தெரியுமா? ஒரே நாளில் ஓப்பனி வீட்டில் 4 பேர் செத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, 4 ஜெனரேஷனை காட்டி கொடுக்குறேன் பாருங்க. 1 சாமுவேல் 14:3, 1 சாமுவேல் 14:3 டக்குன்னு எடுங்க. என்ன போட்டிருக்கு? சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்துக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பேரு அகிதூப். அவனுடைய குமாரனாகிய அகியா என்பவன் ஏபோ தரித்திருந்தான். இவனை சவுல் தன்னுடைய நாட்கள்ல இந்த ஏலியோடைய பேரனாகிய அகியாவை சவுல் கொலை செய்தான். முடிஞ்சிச்சா? ஊழியம் செஞ்சோம்னா சவுல் என்ன செஞ்சிட்டான்? இப்போ ஏலி செத்தாச்சு, பினேகாஸ் செத்தாச்சு. பினேகாஸுடைய அடுத்த பேர் ஏலியோட பேரன் என்ன ஆயிடுச்சு? கொன்னுட்டான். வாசிங்க 1 சாமுவேல் 22:20 வாசிங்க. அகிதூபின் குமாரனாகிய அபியத்தார். இப்போ யாரு? அபியத்தார் தப்பி 1 ராஜாக்கள் 2:27 வாசிங்க. இதை வாசித்துருங்க, முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 2:27 வாசித்துருங்க. அப்படியே கர்த்தர் சீலோவிலே அங்க சொன்னாரு. எப்போ? 1 சாமுவேலில் சொன்ன வசனம், ஜட்ஜ்மெண்ட்டு குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படியாக சாலமோன் அபியத்தரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு ஃபர்ஸ்ட் ஏலி, அடுத்து பினேகாஸ், அடுத்து இக்கபோத், அடுத்து அபியத்தார், அடுத்து அகியா, அடுத்து அபியத்தார். முடிஞ்சிருச்சா? 4 ஜெனரேஷன். 4 ஜெனரேஷனுக்கு ஏலி செய்த பாவம், தீமை ஜட்ஜ்மெண்ட் ஆகி வந்து விட்டது. கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, தீமையை விட்டு விலகு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு தீமையும் வேண்டாங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய். தவறா தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. ஆலயத்தை விட, ஆண்டவரை விட, ஆராதனையை விட, ஊழியத்தை விட, தேவன் கொடுத்த பொறுப்பை விட பிள்ளைங்களை மதிக்கிறது தீமை. பிள்ளைங்களை அடக்காமல் இருக்கிற தீமை. பிள்ளைகளை குறித்து ஊழியர் வழியாய் தீர்க்க தரிசனம் வந்தோ நிர்விசாரமாக இருந்த தீமை. இன்னைக்கு ஜெபிக்காமல் நிர்விசாரமாக இருப்பதெல்லாம் தீமை. ஆலயத்துக்கு வராமல் நிர்விசாரமாக இருப்பதெல்லாம் தீமை. வசனத்தை வாசிக்காமல் நிர்விசாரமாக இருக்கிறது தீமை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கால்கள் ஆலயத்தில் நிற்காமல் இருக்கிறது தீமைங்க. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நான் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை என் கால் நிற்கலை, நான் அது தீமை. தீமையெல்லாம் இருந்ததுனால 4 தலைமுறைக்கு தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவரே, அந்த தீமையில் ஒன்று கூட நான் செஞ்சிடக்கூடாதுப்பா. என் குடும்பம் செஞ்சிடக்கூடாது. நான் உங்களை துக்கப்படுத்திடக்கூடாது, உங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை தீமையை விட்டு விலகி நன்மை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9888546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.